வணக்கம் தலைவா. நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, HCL டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட். HCL எல்லா பேருக்குமே தெரியும். ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடி நிறுவனம் தான். அங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு ஐடி அல்லாத பிபிஓ சர்வீஸ்ல நமக்கான வேலைகள் தந்திருக்காங்க. இதுக்கு வந்து கோடிங்லாம் உங்களுக்கு தெரியணும்லாம் எந்த விதமான அவசியமே கிடையவே கிடையாது. பேசிக்கா நீங்க 12th டிப்ளமோ எனி டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய எல்லா பேருமே எலிஜிபிள் தான். ஏற்கனவே நம்ம சேனல் நிறைய பிரைவேட் சம்மந்தமான வேலைகளும் போட்டுட்டு தான் இருக்கோம். நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் டேட்டா என்ட்ரிக்கான வேலைகள்லாம் போட்டிருந்தோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிறையா அடுத்தடுத்து பிரைவேட் ஜாப்ஸ், முக்கியமாக நிறைய பேர் கேட்டது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் தான் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஜாப் செலக்டிவாக ரொம்ப கம்மியாக தான் வருது. பட் இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ செலக்டிவாக போட முடியுமோ போடுறேன். அதே டைம் கவர்மெண்ட்லேயும் நிறையா ஜாப்ஸ் போடுறோம். இன்னைக்கு காலைல கூட கூட்டுறவுலலாம் வந்து போட்டிருந்தோம். மறக்காமல் பார்த்துலாம் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஜூலை 28 கடைசி தேதி இந்த வேலைகளுக்கு ஆன்லைன் அசஸ்மெண்ட் ப்ளஸ் ட்ரைனிங்கோட இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கான ஜாப் சப்போர்ட்டுமே வந்து தராங்க. கஸ்டமர் கேரில் வாய்ஸ் ப்ராசஸில் தான் நீங்கள் இந்த வேலைகள் பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸோ இந்த வேலைகளுக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும், அதர் டீட்டெயில், அஃபிஷியல் டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி நம்ம சைட்டுக்குள்ளே வாங்க. அதிலிருந்து எப்படி அப்ளை பண்ணணும், டீட்டெயில் என்ன அப்படின்றதுமே நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து கஸ்டமர் கேர் அசோசியேட் வாய்ஸ் ப்ராசஸ். நான் வீடியோட ஓப்பனிங்லேயே சொல்கிறேன், இது வந்து உங்கள் வாய்ஸை யூஸ் பண்ணி பேசக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புகள் தான். இன்கேஸ் எனக்கு வாய்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் டஃப் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நேற்று போட டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலைகள் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வாய்ஸ் அசோசியேட் ப்ராசஸில் தான் வந்து கேட்குறாங்க. அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கான டீட்டெயில் அப்படின்றத கொடுத்துறேன். இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது உங்களுக்கு வந்து தராங்க. 12th எனி டிகிரி முடிச்சா எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் உங்களையும் வெல்கம் பண்ணுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் உங்களையும் வெல்கம் பண்ணுறாங்க. மினிமம் உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கணும். சேலரி அப்படின்றது அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு 28,300 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க. அது வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கான ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்து வைக்கிறாங்க. அதாவது ஆன்லைனில் ஒரு டெஸ்ட் வந்து நடக்கும். அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ வச்சு இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு வந்து செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். ஓகே, ஸோ ஒர்க் லொக்கேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஆப்பர்ச்சுனிட்டியில் இந்த வேலைகளை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ப்ரைமரியாக இந்த வேலைகளை இருக்கக்கூடிய டியூட்டிஸ் வந்து என்ன, ஏன்னா இது வந்து ஒரு வாய்ஸ் ப்ராசஸ்க்கான வேலைகள் அப்படினால ஹேண்ட்லிங் இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் கஸ்டமரோட இன்ட்ராக்ஷனை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் வந்து பண்ணியிருக்கணும். மெயின் அதே மாதிரிக்கே ஹை அத்தாரிட்டிஸ்லேருந்து ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் வருது அப்படின்னா, அதுவும் கஸ்டமர் ஓரியன்டான இஷ்யூஸ் வருது அப்படின்னா அதுக்கான ரெசல்யூஷன்ஸை நீங்கள் வந்து கட்டாயமாக கொடுத்துருக்கணும். மெயினாக வந்து கம்பெனியோட பாலிசிஸையும் அதே மாதிரிக்கே வந்து குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸையும் நீங்கள் வந்து கஸ்டமர் கிட்ட பேசும்போது மெயின்டைன் வந்து பண்ணியிருக்கணும். மெயினாக இருக்கிறது மெயினான விஷயங்கள் டீம் மெம்பர் கூட நீங்கள் கொலாப் பண்ணி தான் அந்த வேலைகளை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு கொலாபரேஷனில் கரெக்டாக நீங்கள் வந்து வேலைகள் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் எல்லாமே பார்த்தாச்சு. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் வேலை உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா பேச தெரியுது அப்படின்னா செம்ம அட்வான்டேஜ் தான். இந்த வேலைகள் ரோல் கேண்டிடேட்ஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் தான் தேர்வெடுக்கிறாங்க. இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக ஒரு பிகினர் தான், எனக்கு வந்து அந்த அளவுக்கு பேச தெரியாது அப்படின்னாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கான எல்லா சப்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா HCLோட டெக் சைடு வந்து பண்ணி தராங்க. ஸோ அதனால் நல்லா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷை பேச தெரிஞ்சவங்க மட்டும் தான் எடுக்கிறாங்கன்ற மாதிரிலாம் கிடையாமல் இதுக்கான டெக் சப்போர்ட் டீமே இருக்காங்க. அப்படின்னால நீங்கள் பயப்படக்கான அவசியம் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோமே, இதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. மெயினாக அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா இருக்கா ப்ரோ அப்படிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது ஒரு பிரைவேட் ஜாப். அதில் எந்த விதமான ஃபீஸோ இல்லை நீங்கள் இடன் சார்ஜஸோ கொடுக்க வேண்டிய அவசியங்கள் கிடையவே கிடையாது. அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஃபைனலாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் லிங்க் வந்து தந்திருக்கேன். ஸோ இந்த லிங்க் வந்து கிளிக் எடுத்து பார்த்தீங்களா, டச் பண்ணுங்கள். நீங்க அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் யுவர் லிங்க் இஸ் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 14 13 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி உங்களுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் வந்து ஆகும். இப்போ எனக்கு வந்து செகண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. சேம் இதே இடத்துல நான் மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணால் தெரியுது பார்த்தீங்களா. இப்போது இந்த கிளிக்கர் அப்படின்றமே நான் வந்து டச் பண்ணி வச்சுக்கோமே. ஸோ எனக்கு நெக்ஸ்ட் வந்து HCLோட அஃபிஷியல் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம் வந்து ஓப்பன் வந்து ஆகும். ஸோ இப்போ எனக்கு வந்து லோட் ஆகுதா, ஸோ லேப்டாப்பில் நான் 4Gயில் சாரி 5Gயில் யூஸ் பண்ணுறேன், எனக்கே மெதுவாக தான் லோட் ஆகுது. ஸோ இன்கேஸ் நீங்கள் மொபைல்லாம் பார்க்கும்போது மெதுவாக தான் வரும். அதனால் லிங்க் எடுக்கலை நீங்கள் நினைக்க வேண்டாம். ஓகே, அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன்.
ஸோ இது வந்து HCL டெக்ல இங்கேயே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. யூஜி டிகிரி ஃப்ரெஷர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கிராஜுவேஷன் பாஸ் ஆனவங்க 2024, 25, 26ல பாஸ் அவுட் ஆனீங்க அப்படின்னா, உங்களுக்கு கூடுதலான முன்னுரிமை அப்படின்றது தரப்படும். மினிமம் அந்த டிகிரியில 60% மேல நீங்க வந்து மார்க் வந்து எடுத்திருக்கணும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு வேலைவாய்ப்புகள் 12 மாசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன்ல இந்த வேலைகள் அப்படின்றது தரப்படுது அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இந்த வேலைகளுக்கான லொகேஷன் அதாவது வொர்க் ஃப்ரம் ஹோம் தான். பட் இதுல குளோபல் சர்வீஸ் டெஸ்க்ல வந்து பார்க்க போறீங்க அப்படினால, இதுல மதுரையில இருக்கக்கூடிய HCLையும் அண்ட் அதர் மீதி எல்லாமே வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் தான், அதர் ஸ்டேட்ஸ் தான் ஓகேங்களா? ஸோ மதுரையில இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸ் மூலியமா தான் ரெக்ரூட்மென்ட் பண்றாங்க. பட் ஆனா வேலைகள் வொர்க் ஃப்ரம் ஹோம்க்கான சப்போர்ட்டும் இருக்கு. நீங்க பயப்பட தேவை கிடையாது ஓகேங்களா? ஸோ கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோமே, இந்த இடத்துல டீட்டெயில் இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மதுரை அப்படின்ற லொகேஷன்ஸ நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, HCLோட அப்ளிகேஷன் நம்பர் இது வந்து தேவை கிடையாது. இத வந்து நீங்க அப்படியே ஒமிட் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா, எந்த இடத்துலலாம் வந்து ரெட் ஸ்டார் அப்படின்றது போட்டிருக்காங்களோ, அந்த ஃபார்ம தான் நீங்க வந்து கட்டாயமா ஃபில் பண்ணணும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் ஸ்டார்லாம் எதுவுமே கிடையாது. அதனால நீங்க அத வந்து விட்டுலாம். ஒமிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கீழ அப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கோமே, ஃபுல் நேம் உங்க நேம் வந்து ஆதார் பேன்ல எப்படி இருக்கோ, அந்த நேம அப்படியே குடுத்துருங்க. உங்க ஜெண்டர் வந்து குடுங்க. கான்டாக்ட் நம்பர் வந்து குடுங்க. ஆல்டர்னேட்டிவ் கான்டாக்ட் நம்பர் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா, அதையும் குடுத்துக்கோங்க. உங்க ஜிமெயில் ஐடி வந்து பிரைமரியான ஐடி குடுத்துக்கோங்க. பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெர்மனன்ட் சிட்டி அஸ் அன் ஆதார் கார்டு ஓகேங்களா? ஆதார் கார்டுல உங்களுக்கு வந்து எது வந்து பெர்மனன்ட்டான சிட்டியா இருக்கோ, அத வந்து குடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பெர்மனன்ட் சைட் இங்க வந்து கேட்டிருக்காங்கல்ல, இதுல வந்து தமிழ்நாடு அப்படின்றத நீங்க வந்து குடுத்துருங்க. நம்ம பெர்மனன்ட்டா இருக்க ஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு தான். ஸோ அத வந்து குடுத்துக்கலாம். உங்க டிஸ்ட்ரிக்ட்டோட பின்கோடு. ஸோ நீங்க 10த்ல எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து எடுத்திருக்கீங்க? அதாவது ஒரு 60, 70 தெரியும்ல. ஸோ 70 அபோவ் அப்படின்னா 70 அப்படின்றத குடுத்துக்கோங்க. 12த்ல நீங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க? பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அப்படின்னா, அதையுமே நீங்க அண்ட் ஃபைனலா யூஜி. யூஜில வந்து நீங்க பிஇ, பிடெக்ல சிஎஸ்இ, ஐடி, ட்ரிபிள் இ அதுக்கப்புறம் வந்து இசிஇ முடிச்சிட்டீங்களா? அதே பிஇ, பிடெக்ல அதர் பிரான்ச்சஸா பிசிஏ, பிஎஸ்சி ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு? இல்ல இது எதுவுமே இல்ல வேற டிகிரி அப்படின்னாலும் நீங்க அதர்ஸ் அப்படின்றத குடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து யூஜி காலேஜ் நேமு. யூஜில எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து எடுத்தீங்க? யூஜில எந்த வருஷம் பாஸ் அவுட் ஆனீங்க? இன்கேஸ் நீங்க 2023க்கு முன்னாடி பாஸ் அவுட்டா இருந்தாலும் குடுத்துக்கலாம். ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பிஜி கோர்ஸ்ல வந்து நீங்க என்ன இன்கேஸ் பிஜி முடிச்சிட்டீங்கன்னா குடுத்துக்கோங்க. இல்லன்னா தேவை கிடையாது விட்டுருங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷர்ஸா, எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்றத குடுத்துக்கோங்க. ஐ ஹேவ் ரீட் அக்ரி அபோவ் த மென்ஷன் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இன்ஃபர்மேஷன் ஆல் டீட்டெயில்ஸ் ஃபர்னிஷ் கரெக்ட். நான் குடுத்த எல்லா டீட்டெயிலுமே கரெக்ட் தான். நான் எலிஜிபிலிட்டி எல்லாமே நான் வந்து பார்த்துட்டேன். ஸோ நான் அதில எந்த விதமான விஷயங்களும் ஃபேக்கா சப்மிட் பண்ணல அப்படின்றத குடுத்துட்டு, எஸ் அப்படின்றத குடுத்துட்டு, சப்மிட் அப்படின்றத குடுத்தீங்கன்னா, இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ இதுதான் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸியான, சிம்பிளான வேலைகள். ஸோ இது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே நான் வந்து குடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ இதே மாணிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன். மறக்காம நம்ம சேனல்ல நெறைய ஜாப்ஸ் பத்தி போடுறோம். மறக்காம விசிட் பண்ணுங்க. விசிட் பண்றது மட்டும் இல்லாம போய் அப்ளையும் வந்து பண்ணிருங்க. ஏன்னா இன்னைக்கு காலைல வந்து கூட்டுறவுத்துறையில போட்டிருந்தோம். நெறைய ஜாப்ஸ் வந்து போட்டு தான் இருக்கோம். ஸோ மறக்காம அப்ளை வந்து பண்ணிருங்க. இதே மாணிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.